ஒன்று யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். விளக்கம்: கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நிலைத்திருக்க விரும்பினால் அவர் வழியிலே அவரைப் போலவே நடக்க வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மையானதை செய்ய வேண்டும். முடிந்தவரை கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும். பூரணமற்றவனாக ஒரு மனிதன் அவருடன் நடக்க முடியாது. இயேசு மாம்சத்திலிருந்து பூரண மனிதனாக ஜீவித்தார். பரிசுத்தமுள்ளவராக தம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தம்மை முற்றிலும் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அவர் நடந்த வழியிலே தானும் நடந்து அவர் சென்ற திசையை நோக்கி அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு மரண பரியந்தம் நடக்க தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதார வசனங்கள்: யோவான் 15:4 முதல் 11 முடிய. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகளும் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஆமேன்.